அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் 21 திங்கட்கிழமை நாள், 22 செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது குடும்ப பாங்கான வேலைகள் அதிகமாக இருக்கும். அதை கருத்தில் கொண்டு அமைதியாக பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. வாக்குவாதம், வீண் சண்டை, முன்கோபம் இதையெல்லாம் தவிர்த்து எல்லோரிடமும் அன்பாக அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நிறைய நன்மைகளை கொடுக்கும். பிறகு 22 செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 23 புதன்கிழமை, 24 வியாழக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும், 24 வியாழக்கிழமை அமாவாசை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 24 வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியிலிருந்து 25 வெள்ளிக்கிழமை, 26 சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கொஞ்சம் அதிகமாக பாடுபட வேண்டியது இருக்கும். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு தடைகள், இடையூறுகள், தாமதங்கள் ஆகலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த சிறு சிறு காரணகாரியத்தை எல்லாம் தெரிந்து அதை சரி செய்து முன்னேற்ற பாதையில் சென்றால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். விடாமுயற்சி தேவை. பிறகு 26 சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 27 ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்கள் சிம்ம ராசிக்கு சந்திரன் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால மன சோர்வும், மன அழுத்தமும், மனக்குழப்பங்களும் வந்து போகும். ஆகவே அந்த நாட்களில் மன உறுதியோடு அந்த நாட்களை ஒரு புத்திசாலித்தனமாக சுறுசுறுப்பாக பணியாற்றி மன சோர்வு வராமல் பார்த்து கொண்டால் போதும். எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் சிறப்பாக இருக்கும். ஆகவே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் புதன் வியாழன் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21 திங்கட்கிழமை நாள், 22 செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். மனசு சுறுசுறுப்பாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 22 செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 23 புதன்கிழமை, 24 வியாழக்கிழமை அன்று அமாவாசை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானத்தில் அதிக வேலை இருக்கும். அதே நேரத்தில் குடும்ப முன்னேற்றத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக செலுத்த வேண்டிய நாளாக இருக்கும். எல்லோரிடமும் அன்பாக அமைதியாக பேசுவது நல்லது. கோபப்பட வேண்டாம். முன்கோபம், வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பிறகு 24 வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியிலிருந்து 25 வெள்ளிக்கிழமை, 26 சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். மனசு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 26 சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 27 ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்கள் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக பாடுபட வேண்டிய நாளாக இருக்கும். கடுமையான உழைப்பு நல்லதொரு வெற்றியை கொடுக்கும். சிறு சிறு தடைகள், இடையூறுகள், தாமதங்கள்லாம் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றி பெறுவது நல்லது. மற்றபடி வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு
தாமதம் இல்லாமல், இடையூறு இல்லாமல், தடைகள் இல்லாமல் கவனமாக சென்று வெற்றிகரமாக நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21 திங்கட்கிழமை, 22 செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது, மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அது சுப செலவாக, நல்ல செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படாமல் தேவையான முன்னேற்றத்துக்கான உழைப்பை கொடுத்து வெற்றிகரமாக நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 22 செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 23 புதன்கிழமை, 24 வியாழக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும், 24 வியாழக்கிழமை அமாவாசை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியிலேயே சந்திரன் வர்றது நல்லதாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். புத்திசாலித்தனமாக, அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 24 வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியிலிருந்து 25 வெள்ளிக்கிழமை, 26 சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. ஆகவே குடும்ப பாங்கான வேலைகளில் அதிக பங்களிப்பு இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக பேசுவது நல்லது. கோபப்பட வேண்டாம், முன்கோபப்பட வேண்டாம். சண்டை சச்சரவு, வாக்குவாதம் இது போன்ற காரியங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டாம். அன்பாக நடந்து கொள்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 26 சனிக்கிழமை நாள் மாலை 6 மணியிலிருந்து 27 ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். திறமைக்கேற்ற முன்னேற்றம், உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும். நன்ற சுறுசுறுப்பாக பணியாற்றி பெருமைக்குரிய நாளாகவும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கெல்லாம் ஈடேறும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்களில் புதன், வியாழன் மற்றும் இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்களான சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் நடக்கும். நல்ல நாளாக அமையும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21 திங்கட்கிழமை நாள், 22 செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. அந்த நாட்களில் நிறைய லாபங்கள், வெற்றிகள், பயனுள்ள காரியங்கள் நடக்கும். உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் வெற்றி பெறும். பிறகு 22 செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 23 புதன்கிழமை, 24 வியாழக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாட்களில் கடக ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி கீழே சந்திரன் வரும்போது விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கும். அது சுப செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவாயிடுச்சுங்கிற ஒரு வருத்தங்கள் வரலாம். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. திட்டமிட்டு சிந்தித்து பணியாற்றுவது நல்லது. வீண் செலவும் வீண் விரயமும் தவிர்க்கப்படுவது நல்லது. அதே நேரத்தில் 24 வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியிலிருந்து 25 வெள்ளிக்கிழமை, 26 சனிக்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 26 சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 27 ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது குடும்ப வேலைகளில் அதிக கவனம் தேவை. எல்லோரிடமும்
கோவப்படாமல், முன்கோவப்படாமல், வாக்குவாதம், வீண் விவாதங்களில் ஏற்படாமல் அன்பாக அமைதியாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலைகளில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது, வியாபாரம் வெற்றி பெறக்கூடிய அளவில் இருக்கும், வாகன யோகம் இருக்குது, நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 23ஆம் தேதி புதன்கிழமை, 24ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12 மணி வரைக்கும், 24ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு, லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 24ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு, விரயஸ்தானம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனதுக்கு ஏற்றாற்போல் செலவும் இருக்கும். அது அதிக செலவாக ஏமாற்றத்தை தராமல் பயனுள்ள நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். அலைச்சல் ஏற்பட்டு செல்லக்கூடிய இடங்களில் காரியங்கள் தாமதமாகலாம். அது ஏமாற்றத்தை தராமல் திட்டமிட்டு முன்கூட்டியே சிந்தித்து நல்ல அலைச்சலாக முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. பிறகு 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 6 மணியிலிருந்து 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியிலேயே சந்திரன் வரும்போது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திறமைக்கேற்ற முன்னேற்றம் ஏற்படும். சுறுசுறுப்பாக உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களும், இறுதிக்கட்ட நாட்களான சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் இந்த வாரத்தில் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் முயற்சியிலிருந்து பின்வாங்காமல், அதிர்ஷ்டங்களை எல்லாம் எதிர்பார்க்காம உழைப்பை நம்பினால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறலாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து 23ஆம் தேதி புதன்கிழமை, 24ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும், 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அமாவாசை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். புதிய தொழில் தொடங்கிறது, தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுவது, வியாபாரம் வெற்றிகரமாக செல்வது, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பான நாளாக, நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 24ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியிலிருந்து 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு, லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றம் ஏற்படும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 6 மணிலிருந்து 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது
கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு, விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் சிக்கனமாக செலவு அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா சுப செலவு, தேவையான மனதுக்கு பிடித்த நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம், ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே முன்கூட்டியே திட்டமிட்டு சிந்தித்து முயற்சி செய்வது நல்லது. நல்ல முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஆகவே வீண் அலைச்சல், வீண் விரயம் தவிர்க்கப்படுவது நல்லது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களும், வெள்ளி, சனி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்கும். மனக்குழப்பங்கள், மன சோர்வுகள் வந்து போகலாம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். அதை கண்டு மனம் கவலை கொள்ளாமல், மனம் குழப்பம் அடையாமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலை 8 மணியிலிருந்து 23ஆம் தேதி புதன்கிழமை, 24ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12 மணி வரைக்கும், 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அமாவாசை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்பி கடுமையாக முயற்சித்தால் வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தடைபடலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல், டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் உழைப்புக்கு ஏற்றவாறு உயர்வும் பண வரவும் உண்டாகும். பிறகு 24ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 12 மணி அதிலிருந்து 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடகராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு, தொழில்ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மனசு மகிழ்ச்சிகரமாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். பிறகு 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 6 மணியிலிருந்து 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு, லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் கிட்டும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழில் விருத்தி, வியாபாரம் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, பிறகு சனி, ஞாயிறு இது போன்ற நாட்கள் பயனுள்ள நாட்களாக, வெற்றிகரமான நாட்களாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமையும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் வெற்றி பெறும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணியிலிருந்து 23ஆம் தேதி புதன்கிழமை, 24ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12 மணி வரைக்கும், 24ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் மனசோர்வும் மனக்குழப்பங்கள் வரலாம். அது தெளிந்த ஞானத்தோடு அந்த நாட்களை அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக கடந்து செல்வது நல்லது. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 24ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியிலிருந்து
25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. இந்த நாட்களில் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும், தடைகள் ஏற்படலாம். ஆகவே கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையாக அதிர்ஷ்டங்களை எல்லாம் எதையும் எதிர்பார்க்காம உழைப்பை நம்பி முயற்சித்தால் போதுமான வெற்றிகளை பெற முடியும். பிறகு 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 6 மணியிலிருந்து 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு, தொழில்ஸ்தானம். தொழில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். திறமைக்கேற்ற உயர்வும் அங்கீகாரம் கிடைக்கும். சுறுசுறுப்பாக பணியாற்றி அலுவலக பணியில் ஒரு நல்ல பெயர் எடுக்கிறது, வியாபாரம் வெற்றிகரமாக செல்வது, தொழில் முன்னேற்றத்துக்கான நேரங்காலம் அமைகிறது. இதெல்லாம் நடக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி ஞாயிறு நாட்களும் வெற்றிகரமான பயனுள்ள நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார். பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். வாகன யோகம் இருக்குது, தொழில் முன்னேற்றம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் ஏற்படும். பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 23ஆம் தேதி புதன்கிழமை, 24ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். 24 தேதி வியாழக்கிழமை அன்று அமாவாசை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். சிந்தித்து செயல்படக்கூடிய வெற்றிகரமான நாள். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவி உடைய சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. மாணவர்களில் வெற்றியை பெறக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரம் முன்னேற்றம் பெறும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். பிறகு 24ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மனக்குழப்பம், மன சோர்வுகள் வரலாம். ஆகவே மன உறுதியோடு அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுமை முக்கியம். சில அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உழைப்பை நம்பி உழைத்தால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால மன சோர்வுகள் வரலாம். மன அழுத்தங்கள், மன கவலைகள் ஏற்படலாம். ஆகவே மனதில் உறுதியோடு எதை செய்தாலும் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த நாட்களை வைத்துக்கொள்வது நல்லது. பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து 23ஆம் தேதி புதன்கிழமை, 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அமாவாசை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது.
வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் போராடி முயற்சி செய்து நல்ல தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 24ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியிலிருந்து 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்பு ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. மனது மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். பிறகு 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 6 மணியிலிருந்து 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால அன்று சந்திராஷ்டம நாளாக இருக்கும். ஆகவே மனக்குழப்பங்கள் மன சோர்வுகள் வரலாம். மனதில் உறுதி தேவை. பொறுமையாக நிதானமாக அமைதியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்து முன்னேற்ற பாதையில் துணிந்து விடாமுயற்சியால் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது பதட்டம் இல்லாமல் சரியான நேரத்திற்கு சென்று வருவது நல்லது. பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 23ஆம் தேதி புதன்கிழமை, 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அமாவாசை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. மன சோர்வுகள் கொஞ்சம் வரலாம். மன அழுத்தங்கள் வரலாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து கொஞ்சம் மனசோர்வு அடையாமல் அந்த நாட்களை மனதை இயல்பாக எளிதாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது நல்லது. மனக்கவலைகளிலிருந்து மனம் சந்தோஷமாக அமைதியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் பயனுள்ளதாக இருக்கும். பிறகு 24ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடகராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் குறையும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 6 மணியிலிருந்து 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உண்டாகும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. திறமைக்கேற்ற முன்னேற்றம் அமையும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை, 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார். பேரும் புகழையும் கொடுப்பார். வாகன யோகம் இருக்குது. நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 23ஆம் தேதி புதன்கிழமை, 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அமாவாசை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் இருப்பார். மீன ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரும். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 24ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும்
இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மன சோர்வை ஏற்படுத்துவார். மனக்குழப்பம், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மனக்கவலைகள் இல்லாமல் மனதை சந்தோஷமாக, இயல்பாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வைத்து கொள்வது நல்லது. அமைதி தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிறகு 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்கள் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். கஷ்டங்கள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், துன்பங்கள் கரையும், மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். தனிப்பட்ட முறையில் போராடி சரியான தீர்வுக்கு வரக்கூடிய அளவுக்கு உழைப்பு உயர்வை கொடுக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.